ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ எத்தனை மணினா 11:45. நாங்கள் 10 மணிக்கு தான் ஹாயாக சூப்பராக எழுப்பணும். ஆனால் நைட் எத்தனை மணி தூங்கினா 11:30க்கு தான் தூங்கணும். ஆனால் காலையில் 10:30க்கு எழும்பணும். எழும்பி இட்லி அவிக்கலான்னு சொல்லிட்டு இட்லி அவிச்சான்னு சொன்னானா. இப்போ இட்லி அவிச்சான்னு சொன்னானா இட்லி வந்தது பாருங்க. இட்லி சட்டியோட ஒட்டு இருக்க மாதிரி இருக்கு. கல் இட்லி மாதிரி இருக்கு. இது அவங்க தின்னுவா தின்ன மாட்டோம். அந்த நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா, தோசையை சுட்ட வச்சிருக்கு. அவங்களுக்கு தோசையை சுட்ட வச்சுட்டு அதுக்கு கூட்ட வந்து மட்டன் கிரேவி பண்ண வச்சிருக்கேன். மட்டன் கிரேவி. அதுக்கு பிறகு தோசையும் இப்போ சாப்பிடலாம். எல்லா வேலையும் முடிஞ்சு, எல்லா வேலையும் முடியலை. மதியம் வேலை பார்க்கல. இப்போ தின்னது மதியத்திற்கும் கரெக்டாக சாயங்காலம் நைட் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டுருக்கேன். ஏற்கனா ஸ்கூல் விட்ட நாள்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் வெளியில் போகலாம், வீட்டில் அடைஞ்சு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போவாட்டாலும் தேவையில்லாததான் சொல்லுவாங்க. அதனால் இப்போ வெளியில் போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணி ஒரே செவரே பார்த்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காம்மா. வெளியில் போகலாம் சாயங்காலம் கேட்கும். நானும் இன்னும் நேரத்துக்கு கூட்டிகிட்டு போகலான்ட்டு ஆனால் கூட்டிகிட்டு போக முடியலை. ஆனால் இருந்தாலும் ஹோட்டல் சாப்பாடு தான் அவங்க தின்னுட்டுருக்கோம். வீட்லேயும் அப்படி தான். இப்போ சாயங்காலம் நான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வெளியில் கூட்டின்னு போட்டாலும் வீட்லேயும் இந்த ஐஸ்கிரீம் என்ன, ஷவர்மா என்ன, அப்புறம் கேப்சி இதெல்லாம் நான் வீட்டிலேயே போட்டு கொடுப்பேன். போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆசை ஹோட்டலில் போய் சாப்பிடணுமென்று இருக்கும். அதனால சாயங்காலம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தோசையே சாப்பிடலாம். இட்லி கல் இட்லி எனக்கு தான் மதியத்துக்கு சாப்பிடணும். வசி எடுத்தாச்சு, பிளேட் எடுத்தாச்சு. தோசை வேணுமா? தோசை. இப்போ மிதுசுக்கு தோசை வச்சு கொடுக்கலாம். மிதுசுக்கு தோசை, குழம்பு திட்டு வரலாம். மிதுசு நம்ம சாப்பிடுங்க செல்லம். இப்போ மிதுனுக்கு சாப்பாடு வச்சிரு. ஆளை காட்டல சின்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு பாத்திரங்க எல்லாமே கழுவு வச்சாச்சு. கழுவுனது நான் இல்லை, பாத்திரம் கழுவுனது நான், தோசை சுட்டது நான். அதுக்கு பிறகு வீடு தூத்தது நான், வீடு தொடச்சது வேற. இப்படி சொல்லி எல்லா வேலையும்